இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அனாதி தேவன். அவர்தான் நமக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் தான் நமக்கு ஆதாரம். அவர் நமக்கு சத்துருக்களை நமக்கு முன்னின்று துரத்தி அதை அழித்து போடு சொல்லி நமக்கு அவர் கட்டளை கொடுக்கிறாராம். ஏன்னா யோசுவாவை தேவன் கானானை நோக்கி கொண்டு போகும்போது, யோசுவா மோசே இறந்த பிறகு யோசுவாவை தான் தேவன் வழிநடத்துகிறார் இல்லையா? அப்போ யோசுவாவுக்கு என்ன சொல்கிறாரு? சத்துருக்களை உன் முன்னின்று நான் துரத்தி போடுவேன்னு சொல்கிறார். நீ அதை அழித்து போடுன்னு நான் கட்டளை கொடுக்கும்போது நீ அதை அழித்து போடு. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுன்னு நமக்கும் கட்டளை கொடுப்பார். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளை கற்பனைக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது சத்துருக்களே இல்லாத ஒரு சமாதானமான ஒரு எல்லையை நமக்கு கொடுப்பார். தாவீதுக்கு பல நெருக்கங்கள் வந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுவார் இல்லையா? கர்த்தரை நோக்கி அவர் துதிக்கிறார் அவர் நாமத்தை. எப்படி சங்கீதம் 18:2 பார்க்குறோம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய நாமத்தை தாவீது துதித்து மகிமைப்படுத்தும் போது அவர் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால அவர் சத்துருக்களுக்கு தேவன் நீங்களாகி ரட்சித்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழும் எல்லையாகட்டும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், பிள்ளைகள் படிக்கிற எல்லையாகட்டும், மனுஷிக வல்லமையினாலே வருகிற போராட்டங்கள் தாங்க முடியாமல் உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தாவீதை போல துதிங்க. அவர் தான் உங்கள் கண்மலை, கோட்டை, துர்கம், நீங்கள் நம்பி இருக்கிறவர், உங்களுடைய கேடகம், இரட்சண்ய கொம்புன்னு சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி துதிக்கும் போது கர்த்தர் அந்த சத்துருக்கள் கைக்கு உங்களை நீங்களாக்குவார். அதே போல் தேவனை முழு மனதோடு முழு பலத்தோடு அவரிடத்துல அன்பு கூறணும். முதலாவது அந்த அன்பு கூறும்போது தான் தேவன் நமக்கு அந்த விடுதலையை தருவார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை படைத்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக எப்படி ஆதாமுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார், அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு குமாரனுக்கு சகலத்தையும் தேவன் ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். நாம் அப்பா பிதாவின்னு அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால குமாரன் பெற்றிருக்கிற சகல சுதந்திரத்துக்கும் நாமளும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அப்படி ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்காருனா அப்படி இப்போ நமக்கு கொடுத்த தேவனை நாம் எப்படி துதிக்கணும் இல்லையா? நம்ம அப்படி அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு சத்துருக்களை நீக்கி ஒரு சமாதானமான எல்லையை நமக்கு கொடுப்பார். அதே போல் சங்கீதம் 25:4 பார்க்குறோம், கொடூரர்களினுடைய சீரல் மதில மோடி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும்போது, அதான் கொடூரர்கள், நாம் தப்பே செய்யலைனாலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற அப்படிப்பட்ட கொடுமையான மனதை உடையவர்கள் கொடூரர்கள். அவர்கள் சீரல் கோபம் எப்படி இருக்காம்? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல. ஒரு பெருவெள்ளம் ஒரு சுவரை மோதி அடிக்கும்போது எப்படி அது வேகமாக தன் சீரலை காண்பிக்குமோ அதை போல் இந்த கொடூரமானவர்கள் நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த பெருவெள்ளத்தை போல மோதி அடிக்கிறவங்க போல இருக்கிற அவர்களுக்கு தேவன் எப்படி இருக்காராம்? நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் திடனுமாக இருக்கிறீர். அப்போ அந்த எளியவர்கள் ஏழைகள் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பலனும் அவர்களுக்கு தேவன் திடனுமாக இருக்கிறார். அந்த பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் புகலிடமாக இருக்கிறார். வெள்ளம் போல சத்ரு எழும்பினாலும் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியை நமக்காக ஏற்றுக்கிறார் இல்லையா? அதே போல் அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாகவும் இருக்கிறார். அதனால் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் உயர்த்தி துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது சத்துருக்களை உங்கள் எல்லையிலேருந்து தேவன் துரத்தி போடுவார். சங்கீதம் 91 பாதுகாப்பின் சங்கீதம் நமக்கு இல்லையா? அப்போ உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அந்த உன்னதமானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சகலத்தையும் படைத்தாள்கிற சர்வ சிருஷ்டிகரே உங்கள் நாயகரும் உங்களுக்கு நம்பிக்கை உரிய தேவனாக இருக்கிறார். அவர் தான் உங்கள் சிருஷ்டிகர், அவர் தான் உங்கள் நாயகர். அவருடைய நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னே இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய மறைவிலே, அவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே நீங்கள் தங்கும்போது ஒரு பொல்லாப்புக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே தாவீது அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர்.
அப்போ நம்ம நம்பி இருக்கிறது யாரை? கர்த்தரை தான் நம்ம நம்பணும் இல்லையா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தரை நீங்கள் நம்புங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது, சத்துருக்களுடைய எரிச்சல், அவங்களுடைய கோபம் உங்களை மேற்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு இருங்க. அப்போ அந்த காரியத்திலேருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். மோசே எழுதின சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதம் 90:1-2 ஆண்டவரே தேவரே, நீ தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்கீங்க. இந்த பர்வதமும் தோன்றுவதற்கு முன்பாகவும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கி முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாக இருக்கிறீரே. அப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் இல்லையா? அப்படி சர்வ வல்லமுள்ள தேவன் தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய நாமம் இருக்குன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத நாமம் உள்ள தேவனை நாம் பற்றி கொண்டு இருக்கும்போது சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர்னு அதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள வரும்போதெல்லாம் நீங்கள் தேவனை நோக்கி அபயமிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு அடைக்கலன் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர்னு எனக்கு எழுதியிருக்கே. இந்த இக்கட்டான இந்த போராட்டமான காரியங்கள்லேருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு கேளுங்க. நீதிமொழிகள் 18:10 சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம், கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம், யெகோவா என்பது அவர் நாமம். அந்த நாமத்தில் நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது நீதிமான் போய் சுகமாய் அந்த நாமத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுவான், ஓடி போய் அங்கே சுகமாக இருப்பான். அவர் நாமத்தை விசுவாசிக்கும் போது நமக்கு எந்த ஒரு போராட்டமோ பிரச்சனையும் வராது இல்லையா? ரோமர் 16:20 பார்க்குறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் வந்து சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போட ஒப்பு கொடுக்க போகிறாரு. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறதுன்னே வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் தாவீது சங்கீதம் 91:9 சொல்கிறாரு, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். இன்றைக்கி அவருக்கு உன்னதமான கர்த்தராக இருந்தார். அதே தேவனை நாம் இன்றைக்கி உன்னதமானவரை நாமளும் அறிந்திருக்கிறதுனால அவரை நாம் தாபரமாக அடைக்கலமாக கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் தீங்கு கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 1 பேதுரு 1:5 சொல்கிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்போ அவர் வரும் காலம் வரைக்கும் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார்? தேவ பலத்தில் நம்மளை காத்து வரார் இல்லையா? அந்த சுதந்திரத்தை நமக்கு எங்கே வைக்கிறாராம்? பரலோகத்தில். இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லைன்னு சொல்கிறார்ல. அப்போ இந்த வசனம்லாம் என்னென்னைக்கும் நிலை நிற்கும். அப்போ கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்க அந்த ரட்சிப்புக்கு நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமா? அப்போ பரலோகத்தில் நமக்கு பங்கு உண்டு, அந்த சுதந்திரம் உண்டுன்னு விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எவ்வளோ பாடுகளை அவர் சுமந்து தீர்த்தார் இல்லையா? நமக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார். இன்றைக்கி பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியில் படுகிற பாடு நம்ம அடைய போகிற அந்த நித்திய மகிமைக்கு ஈடு இணையே கிடையாது இல்லையா? ஏசாயா 32:2 அவர் காற்றுக்கு ஒதுங்கவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமும் வறண்ட நிலத்துக்கு நீர்காலாக இருக்கார், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழல். மனுஷனுக்கு இப்படியாக தேவன் உதவி ஒத்தாசையாக இருக்கிறார். காற்றுக்கு ஒதுக்கு, பெருவெள்ளத்துக்கு புகலிடம், வறண்ட நிலத்திலே அவர் நீர் கால்களை உண்டாக்குகிற தேவன். விடாய்த்து போயிருக்கீங்களா? தாகத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய காரியங்களுக்கான பதில் வராமல் விடாய்த்து போன ஒரு ஆத்மாவாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கண்மலையும் நிழலுமாக இருக்கிறாருன்னு விசுவாசிங்க. அவரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும்னு விசுவாசிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் பிரச்சனை என்னவோ அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் மூன்றாவது ஒரு ஆள் பரிசுத்த ஆவியை தவிர வேறு யாரையும் அனுமதிக்காதீங்க. தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு கண்மலை நிழலாந்து உங்களை பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவர். ஏசாயா 57:15 சொல்லுது, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனை தொழுது கொள்ளுங்க, தேவனிடத்தில் பணிந்து கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க, உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. அப்போ தேவன் உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பார்.
உங்களுக்கு நொறுங்குண்ட ஆவியாக உள்ளவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணுவேன்னே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அவர் தம்மிடமாக சேர்த்து கொள்கிறார். அவங்களோட அவர் வாசம் பண்ணுவார். ஏன்னா நம்முடைய கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகள்னே ஏசாயா 26:4 பார்க்குறோம். ஏன்னா யெகோவாகிய அவரே நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. தாவீது அதான் சொல்கிறார். அவர் சத்துருக்கள் அவரை சூழ்ந்து நெருக்கும் போது சொல்கிறார், நான் பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உங்களுடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும்னு வேதத்தில் எழுதியிருக்கப்பான்னு சொல்லி அவர் கேட்குறார். சங்கீதம் 102:24. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள், பிரச்சனை, போராட்டம் வரும்போது, நெருக்குதல் வரும்போது அவ்வளோதான், நம்ம காலம் முடிந்தது நம்ம நினைக்க. ஆனால் தாவீதை போல் நீங்களும் முறையிடுங்க. பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா, நீங்கள் ஜீவனை கொடுக்குறவர், உங்களுடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கு, அதை போல் எங்களையும் காத்து வண்ணெடுத்துங்கப்பான்னு கேளுங்க. ஏன்னா 1 சாமுவேல் 15:29 பார்க்குறோம், நம் தேவன் எப்படிப்பட்டவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, அவர் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுறதும் கிடையாது. மனம் மாற அவர் மனுஷரும் அல்ல. உங்களுக்கு தேவன் என்ன வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கை அன்றைக்கி செய்து வைத்திருக்கிறாரோ அது என்னென்னைக்கு அவர் நிலைநிறுத்தி உங்களை கடைசி மட்டும் கைவிடாது காத்து நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை அவர் விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அதன் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்படும். ஆமீன்.